அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவின் அன்பான ஆலோசனைகளுக்காக காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கும் நாம் தேவன் சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்போம். அதிகாலையில் அந்த ஆலோசனைகளை கேட்டு அதன்படி வாழ ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பண்புகளை கிறிஸ்து சொல்கிற ஆலோசனை கேட்டு நடக்கிறது ஒரு கடினமான காரியம்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு அதைத்தான் விரும்புகிறார். பாருங்கள், ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, சத்துருவை நேசி என்று சொன்னார். இந்த நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம், அவனுக்கு ஆகாரம் கொடு என்று சொல்லுகிறார், தாகத்திற்கு தண்ணீர் கொடு என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட ஒரு கடினமான உபதேசமாக நமக்கு தோன்றலாம் பாருங்கள். ஆனால் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசு அதை தான் விரும்புகிறார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் மலை பிரசங்கத்தில் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 44ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இப்போது அந்த நீதிமொழிகளில் 25 21 பார்க்குறோம், அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க, அவர்களுக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொடுங்க என்று சொல்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, சத்துருக்களை நேசிக்கிறதும் சத்துருக்களுக்காக நாம் ஜெபிக்கிறதும் ஆண்டவர் இயேசுனுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் நம்மை பகைக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள், அநேகர் பலவிதமான நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். நம்முடைய சொந்த பந்தங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டவர் உன்னுடைய அண்ணன் தங்கைக்கு உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்லவே இல்லை. பாருங்கள், சத்துரு யாராக இருந்தாலும், ஹூவர் மேபி, உன்னுடைய சொந்தக்காரனே சத்துருவாக இருக்கலாம், வேறு ஆண்டவரை அறியாதவர்கள் சத்துருவாக இருக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாமல் சத்துருவாக இருக்கலாம். அந்த சத்துருவை நீ நேசி. பார்த்தீங்களா? நாட் நெசசரிலி டு பி யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர், இல்லை, தேவையே இல்லை. நல்ல கவனிங்க. அப்போது ஆண்டவர் இயேசுவின் ஆலோசனைகளை பாருங்கள். அப்போது துன்பப்படுத்துகிறவர்கள் சத்துரு, உபத்திரவம் கொடுக்கிறவர்கள் சத்துரு, நிந்திக்கிறவர்கள் சத்துரு, பகைக்கிறவர்கள் சத்துரு. இப்படிப்பட்ட எல்லாரையும் நாம் நேசிப்பதோடு மாத்திரமில்லாமல், அவர்களுக்காக ஜெபம் பண்ணதோடு மாத்திரமில்லாமல், எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க சொல்கிறார். பார்த்தீங்களா? அவர்களுக்கு தாகத்தை தண்ணீர் கொடுக்க சொல்கிறார். பார்த்தீங்களா? இந்த ஆகாரம் என்ன, இந்த தண்ணீர் என்ன? உனக்கு சத்துருவாக இருக்கிறவனை முதலாவது நீ சிநேகித்து அவனுக்காக நீ ஜெபம் பண்ணி அவனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிற பொழுது அவனுடைய உடல் பசிக்கு நீ ஆகாரம் கொடு, உடல் தாகத்திற்கு தண்ணீர் கொடு. ஆனால் ஆவிக்குரிய மனிதனாய் அவன் மாறுகிற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுங்களா? வார்த்தை என்னும் ஆகாரத்தையும் பரிசுத்த ஆவி என்ற அந்த தாகத்தை தீர்க்க தண்ணீரையும் கொடுக்க வேண்டும். பாருங்கள், தாகமாக இருக்கிறவர்கள் இன்னொரு இடத்துல வார்கள் சொன்னார்கள் ஆண்டவர். அந்த தாகத்தை தீர்க்கும்படியான காரியத்தை நீங்களும் நானும் இன்றைக்கு செய்ய ஒப்பு கொடுப்போமா? அவர்களை நேசிப்போம், ஜெபிப்போம், அவர்களுக்கு உடல் பசிக்கும் தாகத்திற்கும் ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொடுப்போம். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் இடத்துல அவர்களை கொண்டு வந்து அவருடைய வார்த்தைகளை அவருக்கு சொல்லி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் அபிஷேகித்து அவரை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். அந்த ஆகாரம், அவர் டெய்லி பிரெட்டும் அன்னாவும், அந்த தாகம் தீர்க்கிற தண்ணீர் ஆவியானவரும் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, நீதிமொழி புஸ்தகத்திலிருந்து நாங்கள் கேட்டதற்காகவும், ஆண்டவரே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44 வசனத்தை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே அவள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாய் நீர் மாற்றும், அவர்களை பகைக்கிறவர்களை நேசிக்கிறவர்களாய் நீர் மாற்றும், அவர்களை உபத்திரப்படுத்துகிறவர்களும் துன்பப்படுத்துகிறவர்களும் ஜெபிக்கிறவர்களாக நீர் மாற்றும். மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு, பகைக்கிறவர்களுக்கு, துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொடுத்து, அதோடு மாத்திரமில்லாமல் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் கொடுத்து அவர்களை கர்த்தருக்குள் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாரும். இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் எங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.